பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். துரிதமான உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நிறைய என்ன செய்யுது, நமக்கு பொருட்கள் உடைமைகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நமக்கு என்ன செய்யுது, ஓய்வு என்பது இல்லை. நம்ம எதையுமே விசாரித்து நம்ம செய்கிறதெல்லாம் சரிதானா என்று நமக்கே தெரியாமல் நிறைய ஓடிட்டுருக்குறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் கேளுங்கள், வருங்காரியங்களை குறித்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் தான் என்ன செய்யறதில்லை, அவர்கிட்ட கேட்குறதே இல்லை. நாமளே என்ன செய்கிறோம், நம்ம கண் போன போக்கில் நம்ம போகிறது, நம்ம கால் போகிற போக்கில் நம்ம போகிறது, நம்மளாம் நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஆண்டவரே இது அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துச்சு, உமக்கு கண் இல்லையா, உமக்கு கால் இல்லையா, உமக்கு இது இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய என்ன செய்கிறோம், ஆண்டவரே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறோம். நான் தான் அப்படி போனேனே, இப்படி உபவாசம் இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் வேத வாசித்தேன், நான் இப்படி பண்ணினேன், நிறைய நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரவே புகார் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இப்படி நிறைய நடக்குது. நம்ம எங்கே சரிக்கு விழுந்தோம், நம்ம என்ன பண்ணணும், பண்ணுறதெல்லாம் கரெக்டு தானா, இப்படி தெரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறோம், இந்த காலத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையில் சப்போஸ் நம்ம போயிருந்தா கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், காணாமல் போனதை தேடி வருகிற தேவன் இந்த காலகட்டங்களில் நம்மை தேடி அவர் ஒருத்தர் காத்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை தூரமாக போயிட்டா, திருப்பி வருவா, என் பையன் அவனுக்கென்று நான் ஒரு மகிமையானதை நான் வைத்திருந்தேன், அதை விட்டுட்டு தன் இஷ்டத்துக்கு போய் இப்படி அலைந்து திரிகிறானே என்று சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அதிலிருந்து மீள முடியாமல் ரொம்ப சஃபர் ஆகி கொண்டு இருக்கீங்களா? இல்லை நான் எங்கே விழுந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எங்கேயாவது நம்ம என்ன பண்ணனேனே தெரியல, என்னை சூழ்ந்து என்னது ஒரு பிசாசின் கிரியைகள் இருந்துகிட்டே இருக்குது, இதிலிருந்து என்னால் மீள முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. கர்த்தர் உங்களை தேடி வந்த தெய்வம், நம்மளை தேடி ரட்சிக்க வந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என்று சொல்லி. அதனால் வேதத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்களாம். அதில் ஒரு மகன், இளைய மகன், இதை எல்லாரும் நீங்கள் கேட்டு அறிந்திருப்பீங்க. இளைய மகன் செய்த காரியம் என்னென்னா, அவன் என்ன செய்கிறான், சந்தோஷமாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தகப்பன்கிட்ட என்னுடைய பங்கை கொடுங்க என்னொன்று. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளையே சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய பரம தகப்பனாகிய ராஜா கிட்ட நம்மளே என்ன செய்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு அந்த காலத்துக்கு முந்தி எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது எல்லாமே நம்மளை தான் என்ன செய்கிறாரு, நீ இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் என்ன செய்தார். ஆண்டவர் ஆதாமுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு, நீ இதெல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம், அனுபவிக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் நன்மை தீமை நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மை அனுபவிக்கிறதற்கு, நன்மையானவைகளை தெரிந்து கொள்வதற்கு நல்ல புத்தியை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த கிட்ட குமாரனா இளைய குமாரன் என்ன செய்கிறான், தகப்பன் தனக்கு எப்போவுமே நமக்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார், அது வரைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தகப்பனுடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து இருக்காதபடிக்கு காலத்துக்கு முந்தையே என்னுடைய பங்கு, என்னுடைய ஷேரை எனக்கு கொடுத்துருங்க, நான் போகிறேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி என்ன செய்யறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு போய் என்ன செய்யறான், தூரமாக போய் அவன் செலவு பண்ணி தன் இஷ்டத்துக்கு வேசிகளுக்கும் விபச்சாரத்துக்கும் அசுத்தத்துக்கும் கொடுத்துட்டு தன் மனம் போன போக்கில் குடிச்சு வெறிச்சு என்னென்னமோ அட்டகாசம் பண்ணி அவன் என்ன செய்யறானா, ஆண்டவர் கொடுத்த எல்லாவித தகப்பன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அழித்து ஒன்றுமே இல்லாமல் போனான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்டவனை கூட அந்த தகப்பன் என்ன செய்தானா, எப்பயாவது ஒரு நாள் என் மகன் வந்துட மாட்டானா, மனம் திரும்பி வந்துட மாட்டானான்னு தகப்பன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாராம். அப்போ இதே மாதிரி நம்மளையும் உங்களில் அநேகர் எங்கே நான் விழுந்தேன்னு தெரியலையே, ஒரு காலங்களில் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு உடனே ஆன்சர் பண்ணுவார், நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தேன், எனக்கு ஆண்டவர் நிறைய தரிசனங்களை கொடுத்திருந்தார், தாளந்துகளை கொடுத்திருந்தார், எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தேன், இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேனே, சாப்பிடக்கூட என்னால் முடியலையே, நான் எனக்கு சுதந்திரமாக இல்லையே, நான் தொலைச்சேன், நான் எங்கே என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தேன்னு தெரியலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேடி வருவான் என்று அந்த இளைய மகனை தகப்பன் எப்படி தேடி நின்றிருந்தாரோ அதே போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னை தேடி நீ எப்போ என்கிட்ட வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்லி. மற்றவங்கள்லாம் அந்த கூடையே இருந்த மகன் விசனப்படுகிறான், நான் இவ்வளோ நாள் உங்கள் கூடையே இருந்தேன், ஆனால் எனக்கு கூட இவ்வளவு சவரட்னா கிடையாது, ஆனால் அவனுக்கு நான் என்னது மோதிரங்களை கொடுத்து, முத்திரை மோதிரத்தை கொடுத்து, பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்து, உமக்குரிய எல்லாம் அவன் தான் என்னது ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டவேன், உங்களுடைய பேர் இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்கிறது கூட முடியாமல் உங்களை அவமானப்படுத்திட்டு போனவேன், ஆனால் அவன் வந்த உடனே நீங்கள் இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டமும் இவ்வளோ ஒரு இதுவே நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, ஒரு ஃபங்க்ஷன்
வச்சு இப்படி நடத்துறீங்களேன்னு சொல்லி அவன் சங்கடப்பட்டானாம். அதே போல் ஆண்டவர் உங்களையும், நீங்கள் எங்கேயாவது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்திருந்தா உங்களை ஆண்டவர் தேடி வருகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்கள் வாலிபத்தை இழந்திருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை இழந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. நான் தேவனுக்கு விரோதமாக நிறைய பாவம் செஞ்சுட்டேனே, நான் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா, நான் தூரமாக வந்துட்டேனே, இப்போ நான் ஒன்றுமே என்னால் செயல்பட முடியாமல் இருக்கேனே, என் குடும்பத்தை நடத்துவதற்கு என்கிட்ட பணம் இல்லையே, பொருள் இல்லையே, என்கிட்ட தாளந்து இல்லையே, என்கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சே, எனக்கு வயசாகி போச்சே, நான் என்ன வேலை செய்வேன், நான் எப்படி இந்த உலகத்தில் நான் சர்வே பண்ண போறேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்க. கர்த்தருக்குள்ள மனம் திரும்ப ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படுதுன்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிற அருமையான தெய்வ பிள்ளைகளை, எங்க தவறி விழுந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களை இந்த உலகம் ஒருவேளை நிராகரித்து தள்ளலாம். உடன் பிறந்தவங்க, பெத்தவங்க, கணவன், மனைவி, சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், இந்த உலகத்தின் உறவுகள் யார் வேணாலும் உங்களை வேண்டான்னு தள்ளலாம். ஆனால் உங்களை எப்பொழுது சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு நாயகர் இருக்கிறார். அவரை தேடி வாங்க, அவர் அண்டையில் வாங்க. அவர் உங்களை சேர்த்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாம் இரு பரிவாரங்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து எல்லார் மத்தியிலையும் கனப்படுத்த காத்து கொண்டு இருக்கிற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் ஊரார், உலகத்தார், எல்லா ஜனத்தின் மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உலகம் உங்களை பாவின்னு நியாயம் தீர்க்கும். ஆனால் பரலோகத்தின் தேவன் அவன் என்னுடைய மகள், அவன் என்னுடைய மகன் என்று சொல்லி உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து, உங்களை புதிய வஸ்திரங்களை கொடுத்து, மோதிரங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல மாறுங்க. அவர் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன், உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ள தேவன், உங்களை கனப்படுத்த வல்லமை உள்ள தேவன், உங்க உயர்த்த சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை அன்பான மகனே, மகளே, நீ என்னிடத்துல வா என்று சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர். நீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. உங்க மனதை புதிதாக்குங்க. நான் இந்த தப்பு சொன்னேனே, இதை திருடுனே, இவங்களுக்கு விரோதமா இப்படி பாவம் செஞ்சனே, இப்படி பொய் சொன்னேனே, இவ்வளவு அநியாயம் பண்ணினே, இப்படி ஏதாவது சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. எப்பொழுதுமே மன்னிக்கிறதுல தயவுள்ள தயாபரர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாத, நீ என்னிடத்துல வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி உங்களுக்கு மோதிரத்தோடு, உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரங்களோடு, உங்களுக்கு அபிஷேக தைலத்தினால், உங்களை ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகித்து உங்களை அழைக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, கவலையை விடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் ராஜாதி ராஜா, இந்த நாட்களில் ஆண்டவரே, அல்லேலூயா, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேனே, தேவன் என்னை எங்கேயோ வைக்க சித்த வைத்திருந்தார். நான் ஒன்று இல்லையே, நான் எப்படி நான் ஆண்டவரிடத்தில் போவேன், நான் எப்படி நான் தேவனிடத்தில் அப்பான்னு கூப்பிட முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை அண்டிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து ஆண்டவரே, உடைய அந்தஸ்தினால் ஆண்டவரை அலங்கரித்து ஆண்டவரை தேவையானவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.